தேர்ஸ்டே நைட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாலாத்தையும் மூடி வச்சுட்டு தண்ணி பால் டப்பா இதெல்லாம் கழுவி வச்சுட்டு பாத்திரம் எல்லாமே துலக்கியாச்சு. நாளைக்கு மார்னிங் வந்து ஃப்ரைடேனால பூஜை பாத்திரங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டே கையோட. ஃப்ரைடே எப்போவுமே வீடு துடைக்கக்கூடாது, அதே மாதிரி பூஜை பாத்திரத்தையும் கழுவக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால வியாழக்கிழமை நைட்டே எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பெரிய விசேஷ நாட்கள் தவிர மித்த நாட்கள் எல்லாமே பூஜை பாத்திரங்களை சுத்தம் செய்யலாம். ஏதாவது ஒரு விசேஷ நாள் வருதுன்னா அதுக்கு நாளே சுத்தம் செஞ்சுருங்க, அன்னைக்கு மட்டும் எடுத்து சுத்தம் செய்யாதீங்க. எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஜியோ மார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது லேட்டாக தான் டெலிவரி பண்ணியிருந்தாங்க. சரி இதையும் எடுத்து வச்சிடலான்னு பார்த்தா என் பசங்களும் பசங்க தூங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஆர்டரை வாங்கினோன்னே ஓரமாக வச்சுருந்தேன். பசங்களும் தூங்குற மாதிரி இல்லை, நான் தூங்க வந்தால் தான் பசங்க தூங்குற மாதிரி இருந்துச்சு. சரி இதை எடுத்து வச்சுட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஜியோ மார்ட்டில் மந்த்லி ஒன்ஸாவது நான் ஆர்டர் பண்ணிடுவேன். என் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஆஃபரில் கிடைக்கும். இந்த மாதம் போன மாதமே நான் கிராசரிஸ்லாம் நிறையா வாங்கியிருந்தனால பெருசாக எதுவும் ஆர்டர் பண்ணலை. ஃப்ரெஷ்ஷாகவும் மசாலா ரெடி பண்ணலை, இருக்கிறத வச்சே ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தேவையான கொஞ்சமான மசாலாவும் கொஞ்சம் மசாலாஸும் வெஜிடபிள்ஸும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். உங்கள் ஏரியா பின்கோடை கொடுத்து ஜியோ மார்ட் ஆப்பில் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்பில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய திங்ஸ்லாம் வெஜிடபிள்ஸ் முக்கியமாக கிராசரிஸ் வந்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. அதை பார்த்து உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். நார்மலான வந்து கொஞ்சம் பொட்டேட்டோ, சேனைக்கிழங்கு, இதெல்லாம் க்ரீன் சில்லி, இந்த மாதிரி கொஞ்சம் முக்கியமான திங்ஸ் மட்டும்தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ சாக்கோஸ் என் பொண்ணு ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தா, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது பாப்பா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நான் அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். அது கொஞ்சம் இந்த தடவை வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் எப்போயுமே மந்த்லி ஒரு மேகி பாக்கெட் மட்டும் வாங்குவோம். இந்த ஒரு பாக்கெட்டை மட்டும் ஒரு 4-5 தடவை செஞ்சு சாப்பிட்டுக்குருவோம். உடம்புக்கு நல்லது இல்லைனாலும் ஹோட்டலில் போய் சாப்பிடாம வீட்டில் கொஞ்சமாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மேகி பாக்கெட் மட்டும் ஒரு பாக்கெட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில், இதெல்லாமே வந்துட்டு ஜியோ மார்ட்டில் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். கோல்டு வின்னர் ஒரு பாக்கெட்டு, அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையான ஆயில் கொஞ்சம் காலி ஆயிடுச்சு. கார்த்திகை வந்தனால எக்ஸஸாகவே யூஸ் பண்ணிட்டோம். விளக்கேற்றுறதுக்கு மட்டும் ஒரு ஆயில் கேன் மட்டும், இது வந்து கூட்டு எண்ணெய்ன்னு சொல்லுவோம்ல, அந்த கூட்டு எண்ணெய் அது ஒன்று வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பிஸ்கட்ஸ் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். முக்கியமாக இந்த பிஸ்கட் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். டீயில் தொட்டு நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சாப்பிட்ருப்போம் பார்லேஜி. அந்த பிஸ்கட் வந்த புதுசில் அந்த பழைய கம்பெனி, அதோட ஃபீல், அதோட சர்க்கரையில் பண்ண டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இந்த தடவை ஃப்ரெஷ்ஷாக எந்த மசாலாவுமே அரைக்கலை. நிறையா மசாலா லாஸ்ட் மந்த் பண்ணதே இருக்கனால தேவையான மசாலாஸ் மட்டும் கொஞ்சமாக, இல்லாத மசாலா மட்டும் சக்தி மசாலா ப்ராடக்டாக பார்த்து வாங்கிக்கிட்டேன். என் குட்டி பையனுக்கு ஓரியோ பிஸ்கட்னால் ரொம்ப பிடிக்கும், அது ஒரு பாக்கெட்டு வாங்கியிருந்தேன். எல்லா கிராசரிஸுமே நான் எடுத்து வச்சுட்டேன். ஸ்நாக்ஸ் வாலியை கொடுத்தோன்னே அவங்களோட ஸ்நாக்ஸை மட்டும் அவங்களே எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வேணும்னா பசிக்கிற டைம் எடுத்து சாப்பிட்டு அவங்களே வாளியை தூக்கி கொண்டு போய் வச்சுருவாங்க. அதுக்காண்டியே ஒரு வாளி ஒன்று எங்கள் வீட்டில் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். உடம்பு ரொம்ப வீக்காக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா வீக்லி ஒரு 4 days ஆர் 5 daysக்கு வந்து ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துப்பேன். இது எந்தளவுக்கு நல்லதுன்னு தெரில, அந்தளவுக்கு நமக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஆனால் இது குடிக்கிறனால சுகர் வருமா அப்படின்றது தெரியலை. யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் நைட்டே நான் எல்லாத்தையும் ஊற போட்டு மார்னிங் மிக்சியில் அடித்து குடிக்கிறேன். ஆனால் இதனால் சுகர் மட்டும் வருமா வராதா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நட்ஸு தான் ஊற போட்டு சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது. வேர்க்கடலை, பனானா, அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம ட்ரை ஃப்ரூட் ஜூஸுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட இருக்க நட்ஸில் நான் ஒரு 5 எடுத்து ஊற போட்டு வச்சுருவேன். நைட்டு வந்து 11 o'clock ஆக போகுது. சரி தூங்குறலான்னு சொல்லிட்டு தூங்க போயிட்டோம். அதுக்கப்புறமும் பசங்க அரை மணி நேரமாக பெட்டில் விளாண்டுட்டு தான் தூங்குனாங்க. ஃப்ரைடே மார்னிங் தான். காலையில் என்ன சமைக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா ஃப்ரைடே எப்போவுமே எங்கள் வீட்டில் சாம்பாராக தான் இருக்கும். இன்றைக்கி வந்து வெள்ளை பூசணிக்காய் சாம்பார், ரொம்பவே ஹெல்த்தியானது இந்த வெள்ளை பூசணிக்காய். இதை ஒரு ஜூஸாகவும் குடிக்கலாம், கூட்டு வச்சு சாப்பிட்லாம், சாம்பார் வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் சாம்பார் வச்சேன். நேற்று நைட்டு வச்ச சட்னி கொஞ்சம் மீந்து போனதுனால இன்றைக்கி மார்னிங் இட்லி சுட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் இருக்குதுன்னு இட்லி ஊற்றிட்டேன். இட்லி ஊற்றும் போது தண்ணி நல்லா காஞ்சு கொதிச்சதுக்கப்புறமா மாவெடுத்து இட்லி ஊற்றுனீங்கன்னா இட்லி நல்லா சாஃப்டாக கிடைக்கும்.
நேற்றே சாக்கோஸ் கொஞ்சம் ஆர்டர் போட்டு வந்திருந்துச்சு. பாப்பா காலையில் எந்திரிச்சு வந்து உடனே எனக்கு சாக்கோஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டா. குழந்தைகளுக்கெல்லாம் இந்த சாக்கோஸ்ன்றது கொடுக்கலாமா, இது செமிக்குமா அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வருஷத்துலையே எப்போயாவது ஒரு தடவை தான் கொடுப்பேன். இந்த வருஷத்துக்கு இப்போ தான் நான் ஆர்டர் போட்டே வாங்கி கொடுத்துருக்கேன். அதுவுமே சின்ன சின்ன பாக்கெட்டாக தான் ஒரு 4 பாக்கெட் வாங்கியிருக்கேன். நல்லா காய்ச்சின பசும்பாலில் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் என் குழந்தைக்கு கொடுத்துட்டேன். சாம்பாருக்கு சைடிஷாக சேனைக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஆர்டர் பண்ணி வச்சுருந்ததில் கிழங்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். பூசணிக்காய் கூடவே பூசணிக்காய் சாம்பார் வச்சாச்சு. அதனால சேனைக்கிழங்கை நான் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு கட் பண்ண எடுத்து வச்சுருக்கேன். லஞ்சுக்காக சுட சுட வடித்த சாதம், கொஞ்சம் சாம்பார், சேனைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். ஆயில் ஃப்ரை தான். இது ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். எங்கள் குழந்தைகள்லாம் என்னம்மா கறி சிக்கன் 65 அப்படின்ற மாதிரி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நானே எதிர்பார்க்கல குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஃப்ரைடே எப்போதுமே பூஜை பொருளை எப்படி க்ளீன் பண்ண மாட்டேனோ அதே மாதிரி வீடும் துடைக்க மாட்டேன். வீடும் நேற்றே துடைச்சி வச்சுட்டேன். கொஞ்சம் திங்ஸ் மட்டும் தூசியாக இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி இருக்க இடத்துல மாட்டியாச்சு. நேற்று நைட்டு கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஊற போட்டிருந்தேன். அதை அப்படியே ஊற வச்ச தண்ணியோடய மிக்சியில் ஊற்றி அடித்து குடிச்சிருவேன். இது கூட கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான நட்ஸும் சேர்த்து குடிச்சிங்க அப்படின்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். மார்னிங் லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சுட்டு குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி ஹஸ்பண்ட்லாம் போனதுக்கப்புறமா நட்ஸு ஜூஸ் அடித்து குடிச்சிட்டு கொஞ்சம் நேரமாக ரிலாக்ஸ் பண்ணி உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் என் குட்டி பையனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு நானும் சாப்பிட்டு அகெயின் மறுபடி சிங்கில் நிறைய பாத்திரம் இருந்துச்சு. அது எல்லாமே கழுவி வச்சுட்டு நேற்றே வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் விளக்கு இதெல்லாம். இதுக்கெல்லாம் சந்தன குங்குமம் வச்சு வெறுதை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி திரி போட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். சாயங்காலம் பூஜை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க. என்னோடய குட்டி குட்டி டிப்ஸும் என்னோடய வீலாகும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா செக் பண்ணி பாருங்கள்.